செந்தில் பாலாஜி கைதாவாரா இல்லையான்னு அவர் மேலே லஞ்சம் வாங்கி வேலை கொடுப்பதற்காக ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. கடந்த ஆட்சி காலங்களில் எந்த காரணத்திலையும் மாநில காவல்துறையால் அவர் கைது செய்யப்படவில்லை. இடி ஒரு டாஸ்மாக் அலுவலகத்தில் ஒரு ரெய்டு பண்ணாங்க டிஎம்கே ஆட்சி காலத்தில். ஜூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, செந்தில் பாலாஜி கைதாவாரா இல்லையான்னு. அதாவது செந்தில் பாலாஜி 2011 முதல்ல 2015 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த சமயத்தில் அவர் மேலே லஞ்சம் வாங்கி வேலை கொடுப்பதற்காக லஞ்சம் வாங்கினதாக அவர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் காரணமாக 2015 அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கில் இவரை, அதாவது செந்தில் பாலாஜியை குற்றவாளியாக சேர்க்கவில்லை. அவருடைய பிஏ மற்றும் 2 நபர்கள், 3 பேரை அதில் சேர்த்து சென்னை சிசிபியில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அதன் பின்பு 2017 மீண்டும் பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணுன்ட்டு புகார் கொடுத்து ஹைகோர்ட் எல்லாம் நாடினதன் பேரில் மீண்டும் ஒரு 2017 இபிஎஸ் பீரியடில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதில் செந்தில் பாலாஜியை சேர்த்து அக்யூஸ்டாக ஃபைல் பண்ணுறாங்க. இவர் வேலை வாங்கி தருவதாக நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்ட்டு தான். அந்த வழக்கில் சிசிபியில், அதாவது அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவர் மேலே கரப்ஷன் ஆக்டில் ஆக்சுவலாக எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஆனால் அவங்க கரப்ஷன் ஆக்ட் இல்லாமல் ஐபிசி செக்ஷன்ஸில் தான் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இதன் பின்பு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வழக்கு பதிவு பண்ணவங்க யார் யார் புகார்தாரரோ இல்லாட்டி யார் யார்கிட்ட பணம் வாங்கினாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்கள்ட்ட ஒரு சமாதானமாக, நான் 2 பேரும் நாங்கள் சமாதானமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வாங்கின பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம், அதனால் சமாதானமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த கேஸில் இருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டார். கேஸ் முடித்து வைக்கப்பட்டது. ஆனாலும் இதில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் இந்த வழக்கை எடுத்துகிட்டு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது என்ன கேள்வி வருது, இவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு லஞ்சம் வாங்கியிருக்காரு, அவரே அட்மிட் பண்ணி அதை திரும்ப கொடுத்துருக்குறாரு, எப்படி நீங்கள் கரப்ஷன் ஆக்ட் போடாமல் எஃப்ஐஆர் போட்டீங்க, அதனால் இதை திரும்ப விசாரிக்கணும், கரப்ஷன் ஆக்ட் போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவின் பேரில் மீண்டும் அவர் மேலே அவரை அக்யூஸ்ட் ஆக்கி 2 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்குகள் எல்லாம் டிஎம்கே பீரியடில் அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் விசாரணை செய்யப்பட்டு அந்த வழக்குகளில் 3 வழக்குகள்லையும் சுமார் 2200 பேருக்கு மேலே சேர்த்து அக்யூஸ்ட் ஆக்கி, அதாவது பணம் கொடுக்கறதும் கரப்ஷன் ஆக்டில் பணம் லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு, அதனால் லஞ்சம் கொடுத்தவங்களையும் எல்லாரையும் அக்யூஸ்ட் ஆக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மீன் டைமில் இவர் அந்த ஐபிசி செக்ஷனில் வழக்கு போட்டப்பட்ட காலத்தில் இவர் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் இல்லைன்ற காரணத்தினால இடி உள்ளே நுழைய முடியலை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுப்படி கரப்ஷன் ஆக்ட் சேர்த்து எஃப்ஐஆர் போட்ட உடனே இடி உள்ளே வந்துட்டாங்க, சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம்தான் செந்தில் பாலாஜியை கைது செய்து 471 நாள் ஜெயிலில் இருந்தார். 2011 முதல் 2015 வரை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வழங்குவதாக பொதுமக்களிடம் பணம் பெற்ற வழக்கில் 2023 திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது நடந்த வேடிக்கையான சம்பவங்கள்.
ஆனால் கடந்த ஆட்சி காலங்களில் எந்த காரணத்திலையும் மாநில காவல்துறையால் அவர் கைது செய்யப்படவில்லை. இடி உள்ள வந்ததுனால தான் அவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ஆனால் அந்த காலத்திலேயும் அவர் அமைச்சராக உள்ள போனார். அதற்கப்புறம் ஏராளமான எதிர்ப்புக்கு பின்பு தான் அவர் அமைச்சர் பதவியில் இருந்தவர் நீக்கப்பட்டார். நாங்கள் அவர் ஜெயிலில் அவர் சுகபோகமாக இருந்ததுனால அவருடைய ஜெயில் கஷ்டம் அவர் அனுபவிக்கலை. இப்போது மீண்டும் அதற்கு பின்பு அவர் வெளியே இப்போ இந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு வழக்கு அவர் மேலே போட்டாங்க. என்ன வழக்குன்னா, இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது சம்பந்தமான வழக்கில் அவரை சேர்த்தாங்க. அதுலேயும் அவர் ரொம்ப திறமையாக ஆன்டிசிபேட் பெயில் வாங்கிட்டார். இப்போ அதன் பிறகு இப்போ ஒரு வழக்கு என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கடந்த காலத்திலே இந்த இடி ஒரு டாஸ்மாக் அலுவலகத்தில் ஒரு ரெய்டு பண்ணாங்க டிஎம்கே ஆட்சி காலத்தில். அந்த ரெய்டில் ஹைகோர்ட் ரைடு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அரசு நிர்வாகத்தில் எப்படி நீங்கள் இடி ரைடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே கொடுத்தாங்க. அந்த ஸ்டே கொடுத்ததுனால அந்த இடி அதுக்கு அதன் பின்பு அதன் தொடர்ச்சியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னால் நம்மளுடைய மாநில விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் தான் அவருக்கு சொந்தமான மற்றும் அவருடைய நண்பர்கள் ஏராளமானவருடைய வீடுகள் அலுவலகங்கள் எல்லாம் சர்ச் எல்லாம் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் இந்த வழக்கிலையும் இதை எடுத்துட்டு ஆன்டிசிபேட் பெயிலுக்கு போயிட்டார். ஆனால் இந்த வழக்கில் அவருக்கு ஹைகோர்ட்டு ஆன்டிசிபேட் பெயில் கொடுக்கல. ஏன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து இது முதல் கட்ட விசாரணையில் தான் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு ஆன்டிசிபேட் பெயில் கொடுத்தா விசாரணை பாதிக்கும், நாங்கள் அவர்கிட்ட ஏராளமான டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ரிப்ளை கொடுத்ததுனால அவருக்கு பெயில் கிடைக்கல. ஆனால் இப்போ அவர் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த வழக்கு கரப்ஷன் ஆக்டில் இருக்குது. இந்த கரப்ஷன் ஆக்டில் வழக்கு பதிவு பண்ணதுனால இங்கே என்ன சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு தான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா ஊழல் நடந்திருக்கிறதாக தான் அந்த வழக்கு. இப்போ இவங்க ஒருவேளை இவர் இங்கே தமிழ்நாடு போலீஸ்லேருந்து பெயில் வாங்கி இல்லாட்ட தலைமறைவாக இருந்து ஆன்டிசிபேட் பெயில் வாங்கி எப்படியோ தப்பிச்சாலும் இப்போ என்ன இடி உள்ள வந்துருவாங்க. இந்த இடி உள்ள வந்துச்சுன்னா அவர் தப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே இவர் தமிழ்நாட்டு காவல்துறை கிட்ட மாட்டாட்டாலும் நிச்சயமாக இடி கையில மாட்டுவாரு. 100% இவர் ஆக போகிறார் என்பது உறுதி. எனவே செந்தில் பாலாஜி என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த முறை கைதாவது உறுதி. உங்களுக்கு இந்த ஜூடியோ நியூஸ் சேனல் செய்திகள் பிரயோஜனமாக இருக்கின்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.